விசுவாசமா இருப்போம். என் தலைவர் என்ன கோடு போடுறாரோ அந்த இடத்துல நாங்க ரோடு போடுவோம். என் தலைவர் அமைதியா இருக்காரு. பதவிக்கு ஆசைப்படுறவரா இல்ல. இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய தலைவன் என் தலைவன் வைகோ. எந்த தலைவன் இருக்கா சொல்லுங்க? எந்த தலைவன் இந்த மண்ணை பாதுகாத்திருக்கான்? எந்த தலைவன் காவிரி நதி நீரை பாதுகாத்து கொடுத்திருக்கான்? எந்த தலைவன் நீட்டினோவை எதிர்த்து போராட்டம் நடத்தி இன்னைக்கு 1700 கோடி திட்டத்தை தடுத்து வச்சிருக்கான்? 11 பேரை துப்பாக்கியால சுட்டீங்கல்ல, சுட்டதே தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல. என் தலைவன் தானே 23 வருஷமா போராட்டம் நடத்தி இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்காரு இல்லையா? தூத்துக்குடி ஆலையா முடியுமா? ஒரு சாதாரண மனிதன். எந்த மனிதனுக்கு அந்த ஆளுமை இருக்கு? எங்க தலைவர் அணியில அந்த ஆளுமை எந்த மனிதனுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. எந்த அரசியல் கட்சியும் இல்ல. நான் என்ன கடுமையா பேசுவேன். நான் யாருக்கும் எங்கள்கிட்ட மடியில கணம் இல்ல. இங்க ஈடி எது ஒண்ணும் கொடுக்க முடியாது. 2 பேருமே சரி, பெரியவரும் சரி, சின்னவரும் சரி. ஈடிக்கே எங்கள்கிட்ட வேலை இல்லை. நான் முன்னாடியே நினைச்சேன். தலைவர் சொன்னார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அம்மா ஜெயலலிதா இருந்தப்ப 3 கண்டெய்னர் போச்சுன்னு சொன்ன. இன்னும் வெள்ளாட்டு கண்டெய்னர் எங்க இருக்கு தெரியலையா? எங்க ஓசிட்ட கண்டெய்னர் எடுக்கிற பணம்லாம் எங்க போகுது? இன்னைக்கு அண்ணாமலை பெரிய கோடீஸ்வரையா. நாங்களாம் 33 வருஷமா 32 வருஷம் 33 வருஷமா இருக்கிற இடமே தெரியாம காசு பணத்துக்கு ஆசைப்பட்டோம். என் தலைவர் எதை சொல்றாரோ அதை செய்யறதுக்கு தாங்க நாங்க இருக்க மதிமுக. இதே இடத்துல 10,000 பேர் மத்தியான வெயில்ல காவிரி பாதுகாப்பு இயக்கங்கிற நிகழ்ச்சியில 10,000 பேர் ரோட்ல உட்கார்ந்தாங்க. மதியம் 2 மணி வெயில் கொளுத்துது. அந்த சக்தி யார்கிட்ட உண்டு? என் தலைவன் வைகோ மட்டும் தான் உண்டு. இதே காவிரி பாதுகாப்பு நாச்சாரி கோயில மழை ஊத்துது. இந்த மழையில நின்றுட்டே பேசுறாரு. 5,000 பேர் இருந்தாங்க அன்னைக்கு. என் தலைவன் கட்சியா பார்த்தா இந்த மண்ணையும் மக்களை தானே பார்த்தாரு. இந்த மண்ணை பாதுகாக்க சக்தி யார்கிட்ட இருக்கு? என் தலைவர் வைகோ அணியில வேற யார்கிட்டையும் கிடையாது. நீங்க அதன் பின்னால் நம்மளுடைய இளந்தலைவர் துரை வைகோ அவரை விட கடுமையா உழைக்கிறார். உழைப்புங்கிறது சாதாரண உழைப்பு இல்ல. அது அந்த ஜீன்களுக்கு தான் உண்டு. அதெல்லாம் வேற, அதெல்லாம் சும்மா அங்க இருக்கிறதுலாம் டூப்ளிகேட். இது ஒரிஜினல். சினிமா படத்துல விட நீங்க வந்து எப்படி வேணாலும் டூப்பு போட்டு பல மணி நேரம் எடுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நாடகம் நடத்தலாம். என் தலைவன் ஒரிஜினலா நடத்துற நாடகம் தான் இது. என் தலைவன் எவனையும் போட்டி போட முடியாது. ஐநா சபையில பேசின எவனா இருக்காத தமிழ்நாட்டில்? என் தலைவர் நிலையில அரசியல் கட்சியில என் தலைவர் வைகோ போனாரா இல்லையா? ஈழத்துக்கு போனாரா இல்லையா? ஈழத்துல போய் 10, 13 நாள் 15 நாளுக்கு மேல இருந்துட்டு வந்திருக்காரு. தைரியம் உண்டா? அந்த மாவீரன் பிரபாகரனோட அருகாமையில இருந்து ஒரு பெரிய மாவீரன், அவர் அருகாமையில இருந்து அங்கேயே போயிட்டு வந்துட்டாரா? இங்க இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் கிடையாதுங்க, எல்லாம் டூப்ளிகேட். என் தலைவருக்கு 81 வயசு. இப்ப 7-8 வருஷத்துக்கு நீட்டின நடைபயணம் நடந்தாரு. அவருக்கு எனக்கு 2 கிலோமீட்டர் வித்தியாசம். அவ்வளவு வேகம் நடந்து போறாரு. 15-20 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து போயிட்டே இருக்காரு. கடுகு சித்தா காரம் குறையுமா? என் தலைவர் 2 பேரையும் மேலவையிலையும் மக்களவையிலும் மாநிலவையிலும் அங்க ஒரு சிங்கம் உருமுது, இங்க ஒரு சிங்கம் உருமுது. மற்ற சிங்கம்லாம் சும்மா அப்படியே தோண்டு கிடக்கு. எழுப்பணும். என் தலைவர் பேச்சை பார்த்தாது நீங்க பார்லிமெண்ட் பேசுங்க. வைகோ ஒரு உதாரணம். இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கணும், மின்னையும் மண்ணையும் பாதுகாக்கணும், தமிழையும் தமிழ் மொழியையும் பாதுகாக்கணும், திராவிட பாரம்பரியத்தை பாதுகாக்கிற ஒரே எண்ணத்தில் தான் நாங்கள் கூட்டணி உங்களோட இருக்கோம். வேற எதை எதிர்பார்த்தோம்? நீங்க எல்லாமே கூட்டணி ஆளுங்க எலெக்ஷன் வரப்ப எங்களை தூக்கி மேடையில பக்கத்துல உட்கார வச்சுப்பீங்க. மற்ற நேரத்தில் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. நாங்கள் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த நாடு நல்லா போகுதுங்கிற இடத்துல தான் உங்களோட இருக்கோம்.